இன்னும் 3 குழந்தை கூட பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்கல. சானியா ஓபன் டாக். இந்தியாவின் பிரபல டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா பிரபல பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சாயிப் மாலிக்கை கடந்த 2010ஆம் ஆண்டு காதலித்து 2 குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். சயிப் மாலிக் ஏற்கனவே ஆயிஷா என்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்த நிலையில் அடுத்தவர் கணவர் என்று தெரிந்தே மாலிக்கை காதலிக்க தொடங்கியுள்ளார் சானியா மிர்சா. ஏற்கனவே திருமணம் முடிந்த மாலிக் புதிய காதலி சானியா மிர்சா கிடைத்ததும் கடந்த 2010ஆம் ஆண்டு மனைவி ஆயிஷாவை சோயிப் மாலிக் தொலைபேசியில் 3 முறை தலாக் சொல்லி ஆயிஷாவை விவாகரத்து செய்துவிட்டு சானியா மிர்சாவை 2வது திருமணம் செய்து கொண்டார். சானியா மிர்சாவுடன் திருமண உறவில் சயிப் மாலிக் இருந்து கொண்டிருந்த போதே அவருடைய நபரும் பாகிஸ்தான் நடிகருமான உமேர் ஜாஸ்வால் மனைவியும் பாகிஸ்தான் நடிகையுமான சனா ஜாவித் என்பவருடன் நெருக்கமாக பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் சானியா மிர்சாவை விவாகரத்து செய்துவிட்டு 41 வயதாகும் சயிப் மாலிக் 3வது முறையாக பாகிஸ்தான் நடிகையை திருமணம் செய்துள்ளார். சயிப் மாலிக்கை சானியா மிர்சா இருவருக்கும் இஸ்கான் மிர்சா மாலிக் என்ற ஒரு மகன் இருக்கிறார். கடந்த ஆண்டு சயிப் மாலிக் மற்றும் சானியா மிர்சா விவாகரத்து செய்திருந்தனர். அதன் பின் தனது மகனுடன் அவர் வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் தனக்கு குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் ஊட்டுவது எத்தனை சிரமமாக இருந்தது என்பது பற்றி சானியா மிர்சா தெரிவித்துள்ளார். தன்னுடைய குழந்தைக்கு 2.5 முதல் 3 மாதம் வரை தாய்ப்பால் ஊட்டியதாக தெரிவித்த சானியா மிர்சா, குழந்தையை பிரசவிப்பதை விட தாய்ப்பால் ஊட்டுவது தனக்கு மிகவும் கடினமாக இருந்தது என்றும், நான் இன்னும் 3 முறை கூட கர்ப்பமாகி குழந்தை பெறலாம், ஆனால் தாய்ப்பால் ஊட்டுவதை என்னால் மீண்டும் செய்ய முடியுமா என தெரியவில்லை என தெரிவித்த சானியா மிர்சா, மேலும் உடல் அளவில் அது கடினமாக இல்லை, ஆனால் உணர்ச்சி பூர்வமாகவும் மனதளவிலும் அது நமது சக்தியை உறிஞ்சுவதாக இருந்தது. வேலை செய்யும் பெண்ணாக நம்மை அது கட்டி போடுவதாக இருந்தது. குழந்தைகள் எப்போதும் நம்மை சார்ந்திருப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அப்போது அதற்காக நாம் சரியாக தூங்காமல் நமது அத்தனை வேலைகளையும் குழந்தைகளுக்கு பாலூட்டுவதை சுற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் என தெரிவித்த சானியா மிர்சா, மேலும் என்னால் முடிந்தவரை நான் அதை செய்தேன். ஆனால் 3 மாதங்களுக்கு பிறகு நான் குழந்தை நல மருத்துவரை சந்தித்தேன். நான் என்னால் ஆன முயற்சியை செய்துவிட்டேன். இனியும் என்னால் இதை செய்ய முடியாது என்று சொன்னேன். அவர் இன்னும் 1 மாதம் வரை முயற்சி செய்து பாருங்கள் என்றார். ஆனால் நான் எனது மனதை இழந்து விடுவேன் என்று அவரிடம் சொன்னேன் என தெரிவித்த சானியா மிர்சா, மேலும் எனக்கு இது உணர்ச்சி பூர்வமாக மிகவும் கடினமாக இருந்தது. ஏனெனில் நாம் ஏற்கனவே பல்வேறு வேலைகளை செய்கிறோம். குழந்தை பிறப்புக்கு பிறகு ஹார்மோன்களையும் சமாளிக்க வேண்டி இருக்கிறது. ஏனெனில் நாம் எப்போதும் பொதுமக்களின் பார்வையில் இருக்கிறோம். அவர்கள் நம் உடலை கேலி செய்வார்கள். ஆனால் இந்த குழந்தை எப்போதும் நமது உணவுக்காக என்னை சார்ந்திருப்பது என்பது மிகவும் கடினமாக இருந்தது. நான் இல்லை என்றால் அந்த குழந்தை என்ன செய்யும் என்று நான் நினைத்தேன். இவ்வாறு சானியா மிர்சா கூறியுள்ளார். உங்கள் தின சேவல்.